எல்லா புகழும் இறைவனுக்கே. ஒரு நோய் அல்லது ஒரு உடல் தொந்தரவு நமக்கு ஏற்படுகிறது என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு மருந்து அல்லது மருத்துவம் என்பது தேவை. அதோடு சேர்த்து அந்த நோய் ஏன் வந்தது என்ற கேள்விக்கான தெளிவான பதிலும் நமக்கு தேவை. அந்த பதில் மற்றும் அதன் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய வாழ்வியல் மாற்றங்களே அடுத்து அந்த நோய் வராமல் இருப்பதற்கு நமக்கு உதவ முடியும். ஆக ஒரு முழுமையான நல்ல மருத்துவம் என்பது நோயின் தொந்தரவுகளையும் நீக்க வேண்டும், அந்த நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியல் வழிமுறைகளையும் ஒரு நோயாளிக்கு கற்பித்து வலியுறுத்த வேண்டும். இப்போது நாம் நம்முடைய நோய்களுக்கு மேற்கொண்டிருக்கும் மருத்துவ முறைகள் அப்படியானதாக இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் மனிதர்களுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கான காரணம் அவர்களின் மனநிலை, உணவு முறைகள், ஓய்வு, தூக்கம் போன்ற முக்கியமான வாழ்வியல் அம்சங்களில் நிகழும் தவறுகள் தான். அப்படி இருக்கையில் எப்படியான மனநிலை ஆரோக்கியமானது, அந்த நன்மையான மனநிலையை எப்படி அடைந்து கொள்வது, உணவு முறைகளில் என்ன மாதிரியான ஒழுங்குமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும், நமது ஓய்வு, தூக்கம் என்பதெல்லாம் எப்படி இருந்தால் நமக்கு நன்மை என மனித வாழ்வியலை பற்றிய முழுமையான தெளிவும் ஞானங்களும் ஒரு நல்ல மருத்துவ முறைக்கு அவசியம் இருக்க வேண்டும். அதாவது நமது பரு உடலை பற்றிய தெளிவு மட்டும் இல்லாமல் அந்த பரு உடலின் இயக்கத்திற்கு பின்புலமாக உள்ள நம்முடைய மனம் பற்றியும், பஞ்சபூத சக்தி கட்டமைப்பை பற்றியும், நம்முடைய உடலின் உயிராற்றலின் பரவலை பற்றியுமான தெளிவும் புரிதலும் ஒரு நல்ல மருத்துவ முறைக்கு இருக்க வேண்டும். அந்த வகையிலே நமது இந்திய மரபு வழி அக்குபங்சர் சிகிச்சை முறை என்பது ஒரு நோய்க்கு சிகிச்சை செய்வதற்கான வலிமைமிக்க மருத்துவ நுட்பங்களோடு சேர்த்து மனித வாழ்வியலின் அத்தனை அம்சங்களையும் பற்றிய நிறைவான ஞானங்களை கொண்டதாகவும் இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் நமக்கான முதன்மை மருத்துவ வழிமுறையாக இந்திய மரபு வழி அக்குபங்சர் சிகிச்சை முறையை கொள்ளவும் வேண்டும். பொதுவாக ஆங்கில மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு விட்டு அங்கே ஒரு திருப்திகரமான நிவாரணம் கிடைக்காமல் தான், அங்கே தரப்பட்ட மாத்திரை மருந்துகளின் பல்வேறு பக்க விளைவுகளை பொறுக்க முடியாமல் தான் கடைசியான முயற்சியாக அக்குபங்சர் சிகிச்சை முறையை நாடி மக்கள் வருகின்றார்கள். அப்படி வரக்கூடியவர்களின் உடல்நிலை என்பது அடிப்படையில் இரசாயன கழிவுகள் நிறைந்த தன்மையில் இருக்கும். அதாவது பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் உட்கொண்ட இரசாயன மருந்துகளின் சாரங்கள் அவர்களின் உடலில் பல்வேறு இடங்களில் தேக்கம் கொண்ட நிலையில் இருக்கும். அதைவிட முக்கியமாக அவர்கள் வாழ்வியலில் உறுதியான மாற்றங்கள் செய்து கொள்ள மனதளவில் தயாராகவும் இருக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் முன்னர் மேற்கொண்ட நவீன மருத்துவ முறைகளில் அவர்கள் மருந்து மாத்திரைகளில் சாப்பிடுவதில் தான் ஒழுங்கை கடைபிடித்திருப்பார்களே தவிர அவர்களின் உணவு முறைகளில், மனநிலைகளில், ஓய்வு மற்றும் தூக்கத்தில் இயற்கைக்கு முரண்பாடுகள் இல்லாத ஒழுங்குகளை கடைபிடித்து பழகியிருக்க மாட்டார்கள். அதாவது முறையான பசி உணர்வு வந்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும், உணவை பொறுமையாக மென்று சுவைத்து உமிழ்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும், உவர்ப்பு, புளிப்பு, கார சுவைகளில் மிதமான போக்கை கடைபிடிக்க வேண்டும், ஜீரணத்தை கடினப்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும், ஒரு நோய் நிலையில் நாம் இருக்கும்போது பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும், இரசாயன இனிப்புகளை தவிர்க்க வேண்டும், தாமதமான இரவு உணவு தவிர்க்கப்பட வேண்டும், சோர்வாக இருந்தால் கண்களை மூடி முறையாக ஓய்வெடுக்க வேண்டும், நம்முடைய இரவு தூக்கத்தை ஒவ்வொரு நாளும் முறையாக பேண வேண்டும் போன்ற உணவு மற்றும் வாழ்வியல் முறைகளில் ஒழுங்குகளை உறுதியாக கடைபிடித்து பழகி இருக்க மாட்டார்கள். அனைவரும் அப்படி இருந்திருப்பார்கள் என்று சொல்லவில்லை. என்னுடைய அனுபவத்தில் பாதி பேர் அப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள். நீங்கள் அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் மகிழ்ச்சி தான். ஆக அதுபோன்ற நிலையில் அவர்கள் அக்குபங்சர் சிகிச்சை முறைக்கு வரும்போது அவர்களை இயற்கையான முறையில் முழுமையான நோய் நிவாரணத்தை நோக்கி உயர்த்த ஒரு அக்குபங்சர் சிகிச்சையாளர் பல்வேறு விதமான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். அதாவது சரியான தேவையான அக்குபங்சர் புள்ளிகளை சரியான கால இடைவெளிகளில் தூண்டுதல், அவர்கள் ஏற்கனவே கடைபிடித்து கொண்டிருக்கும் உணவு மற்றும் வாழ்வியல் முறைகளை கேட்டறிந்து அதில் செய்ய வேண்டிய மாற்றங்களை அவர்களுக்கு வரையறுத்து கூறுதல், அதனை அவர்கள் கடைபிடிப்பதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்தல், அவர்கள் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கும் இரசாயன மருந்து மாத்திரைகளிலிருந்து பாதுகாப்பான தன்மைகளில் அவர்களை விடுவித்தல், இன்னும் அவர் மனதில் இருக்கும் கேள்விகளையும் குழப்பங்களையும் நீக்கி அவருக்கு இயற்கை மருத்துவம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் மேன்மையான நிவாரணம் பற்றிய தெளிவை வழங்குதல் போன்ற பல்வேறு வழிமுறைகளை அவர் செய்ய வேண்டியிருக்கும்.
மேலும் இந்த வழிமுறைகள் அனைத்தையும் உடலின் இயற்கை தன்மைக்கு முரண்பாடுகள் இல்லாத நிலையில் எந்த மூலிகை மருந்துகள் மற்றும் சப்ளிமெண்ட்ஸ் எனப்படும் துணை உணவுகளின் துணை இல்லாமல் அவர் செய்ய வேண்டும். அப்போதுதான் சிகிச்சை எடுத்துக்கொள்பவரின் உடலில் தேக்கம் கொண்டுள்ள இரசாயன கழிவுகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கி அவரின் உடல் அதனது உண்மையான ஆரோக்கியத்தன்மைக்கு திரும்ப முடியும். எனவே அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகளுக்கு செல்பவர்கள் உடனடி நிவாரணம் கிடைக்குமா, எத்தனை நாட்களில் குணமாகும் என்ற கேள்விகளை மனதில் கொள்ளாமல் ஒரு கல்வி சாலைக்கு சென்று ஒரு பயிற்சி வகுப்பில் சேருவது போன்ற மனநிலையில் தான் செல்ல வேண்டும். ஒரு மரபு வழி அக்குபஞ்சர் சிகிச்சை மையம் என்பது உங்கள் உடல் மன ஆரோக்கியத்திற்கான மிக முக்கியமான வாழ்வியல் மற்றும் மருத்துவ கல்வியை கற்றுக் கொடுக்கும் ஒரு கல்வி சாலையே ஆகும். ஏற்கனவே சொன்னது போல உங்கள் நோய்களுக்கு நிச்சயம் நிவாரணமும் கிடைக்கும். அதோடு சேர்த்து மீண்டும் அந்த ஒரு நோய், அது மட்டுமல்ல, எந்த ஒரு நோய்த்தன்மையிலும் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கான மதிப்புமிக்க மருத்துவ மற்றும் வாழ்வியல் ஞானங்களும் அக்குபஞ்சர் சிகிச்சை முறையில் உங்களுக்கு கிடைக்கும். மேற்சொன்ன புரிதல்கள் எல்லாம் இல்லாமல் அக்குபஞ்சர் சிகிச்சை முறைக்கு செல்பவர்களுக்கு திருப்திகரமான நோய் நிவாரணங்கள் கிடைக்காமல் போகலாம், அல்லது நிவாரணங்கள் கிடைத்தும் அது நிலைக்காமலும் போகலாம். எனவே சரியான புரிதல்களோடும் பொறுமையோடும் இருந்து அக்குபங்க்சர் எனும் மகத்துவமிக்க மருத்துவ முறையின் நன்மைகளை முழுமையாக அடைந்து கொள்ளுங்கள்.